Hi students, happy morning to all. This is V. Sendil Kumar. This video is exercise 5.1 example sums. Exercise 5.1 உடைய example sums. First example 5.1. Find the expansion of 2x plus 3 power 5. Binomial theorem இருக்குல்ல, so the sum. So a plus b power n formula. A power n plus nc1 a power n minus 1 into b power 1 plus nc2 into a power n minus 1 into b square plus data plus b power n. Okay la. So a equal to x, b equal to 3, n equal to 5. So formula apply பண்றீங்க. So 2x power 5 plus 5c1 2x power 5 minus 1 into 3 power 1 plus 5c2 into 2x power 5 minus 2 into 3 power 2 plus 5c3 into 2x power 5 minus 3 into 3 power 3 plus 5c4 into 2x power 5 minus 4 into 3 power 4 plus 5c5 into 2x power 0 other 5 minus 5 into 3 power 5 last time the b power n. Okay va. Next experiment பண்ணுங்க. 2x power 5 plus 5c1 value is 5 வந்துரும். Next 2x power 4 வந்துரும். Next 3 power 1 value 3 வந்துரும். Next 5c2 value is 5 into 4 by 2 into 1. So cancel பண்ணினாக்கா 5 to 10 வரும். Next 2x power 3 into 3 square 9 ஆயிடும் plus 5c3 value. 5c3 value is 5c2. So அப்போ 5c2 value வந்து 10 தான். Next 2x power 2 into 3 cube பண்ணினாக்கா 27 plus 5c4 value 5c1. So அப்போ 5c1 value வந்து 5 வந்துரும். Next 2x power 5 minus 4 is 1 வந்துரும். So அப்போ 2x வந்துரும். 3 power 4 value வந்து 81 plus 3 power 5 value வந்து 243. ஓகேங்களா. ஸோ அப்போ 2x power 5 இப்போ 2 power 5 வந்து 32 வந்துடும். x power 5 நெக்ஸ்ட்டு 5 into 2x power 4னு இருக்குது. அந்த 5 3 மல்டிப்ளை பண்ணினாக்கா இந்த 5யும் இந்த 3 மல்டிப்ளை பண்ணினா 15 ஆகிடும். 2 power 4 வந்து 16, x power 4 வந்து x power 4 ஆகிடும். ஸோ இந்த 10 9 மல்டிப்ளை பண்ணாக்கா 19 வந்துடும். நெக்ஸ்ட்டு 2x power 3 பார்த்தினாக்கா 8x cube ஆகிடும். நெக்ஸ்ட் 10 27 மட்டும் 270 வந்துடும். 2x ஸ்கொயர் பண்ணினாக்கா 4x ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த 5 81 இந்த 2x மட்டும் பண்ணாக்கா 810 வந்துடும் ப்ளஸ் 243. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னாக்கா 32x power 5 இன்ட்டு இந்த 15 16x power 4 மட்டும் பண்ணாக்கா 240x power 4 ஆகிடும். நெக்ஸ்ட் 90 80 மட்டும் பண்ணாக்கா 720x cube ஆகிடும் ப்ளஸ் 270 into 4x ஸ்கொயர் பண்ணினாக்கா 1080x square ஆகிடும் ப்ளஸ் 810x ப்ளஸ் 243. That's all. Next example 5.2 evaluate 98 power 4 using binomial theorem. ஸோ அப்போ 98 எப்படி ஸ்பிட் பண்ணலாம்னாக்கா 100 minus 2 பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ 100 minus 2 power 4 பண்ணலாம். ஸோ அப்போ 100 minus 2 power 4 அப்போ a minus b power n ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். இப்போ a minus b power n ஃபார்மில் ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஏவுக்கு வேல்யூ 100, பிக்கு வேல்யூ 2, n-க்கு வேல்யூ 4. ஸோ ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 100 power 4 minus 4c1 100 power 4 minus 1 into 2 power 1 plus alternator sign minus 1 plus or minus 1. அப்போ 4c2 into 100 power 4 minus 2 into 2 power 2 minus 4c3 into 100 power 4 minus 3 into 2 power 3 plus last time பார்த்தீங்கன்னாக்கா 2 power 4 b power n. ஓகேங்களா. ஸோ n equal to 4 அப்போ 5 times வரணும். நெக்ஸ்ட்டு 100 power 4 minus 4c1 வேல்யூ வந்து 4 100 power 3 ஆகிடும். 2 power 1 2 plus 4c2 இப்போ 4c2 பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ வந்து 4 into 3 by 2 into 1 கேன்சல் பண்ணாக்கா 6ன்னு வரும். ஸோ அப்போ 6 into 100 power 2 ஸ்கொயர்னா 4 ஆகிடும் மைனஸ் 4c3 வேல்யூ வந்து 4c1னாக்கா 4 ஆகிடும். 100 power 4 minus 3 வந்து 100 power 1 ஆகிடும். 2 கியூப்னாக்கா 8 ஆகிடும் ப்ளஸ் 2 power 4னாக்கா 16. ஓகேங்களா. ஸோ அப்போ 100 power 4னாக்கா 100 வந்து 4 டைம்ஸ் போடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தலாம். 100 power 4 மைனஸ் இந்த 4 into 2 மல்டிப்ளை பண்ணாக்கா 8 ஆகிடும். 8 into 100 கியூப்னாக்கா 100 into 100 பண்ணணும். இப்போ 1 போட்டு 6 zeros அப்ளை பண்ணணும். இப்போ 10 lakhs வந்துடும். ஓகேங்களா. ப்ளஸ் 6 into 100 ஸ்கொயர் பண்ணாக்கா 10,000 வந்துடும். இந்த 6 into 4 மல்டிப்ளை பண்ண 24 ஆகிடும் மைனஸ் 4 80 மல்டிப்ளை பண்ணால் 32 வந்துடும் இன்ட்டு 100 ப்ளஸ் 16. ஓகேங்களா. இப்போ 100 power 4னாக்கா 1 போட்டு 8 zeros போடணும். ஓகேங்களா. 1 போட்டு 8 zeros மைனஸ்
8 into 10 lakhs பண்ணாக்க 80 lakhs வந்துடும், ப்ளஸ் 24 into 10,000 வந்து 24,000 வந்துடும், மைனஸ் 32 into 100 வந்து 3,200 ப்ளஸ் 16. இதில் ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் இருக்குது, ப்ளஸ் டைம் தனியாக மைனஸ் டைம் தனியாக ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணணும் லாஸ்ட்டாக. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கனாக்கா ஃபைனலாக 922368169. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.3 find the middle term in the expansion of x plus y power 6. ஸோ மிடில் டைம் கேட்குறாங்க. மிடில் டைம்னாக்கா ஃபஸ்ட்டு எண்ணை தான் பார்க்கணும், என்னோட வேல்யூ ஈவன் நம்பரா ஆட் நம்பராக பார்க்கணும். இப்போ ஈவன் நம்பராக இருக்குது, இப்போ ஈவன் நம்பராக இருந்தாக்கா ஒரு மிடில் டைம் தான். ஸோ அப்போ a equal to x, b equal to y, n equal to 6. ஸோ அப்போ if n is even there is only one middle term and it is given by n by 2 plus 1 formula. ஓகேங்களா? ஸோ மிடில் டைம் இஸ் n-க்கு வேல்யூ வந்து 6, 6 by 2 plus 1. ஸோ அப்போ கேன்சல் பண்ணால் 3 plus 1 4. ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் டைம் தான் மிடில் டைம். இப்போ T4 கண்டுபிடிக்கணும், ஃபோர்த் டைம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபோர்த் டைம் கண்டுபிடிச்சா அதான் மிடில் டைம். இப்போ T4, இப்போ T4னாக்கா அது எப்படி பிரிக்கலாம், 3 plus 1 பிரிக்கலாமா 4. இப்போ TR plus 1 ஃபார்முக்கு வரணும்னாக்கா T4 T3 plus 1 பிரிக்கணும், அப்போ ஆரோட வேல்யூ வந்து 3. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபோர்த் டைம் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண TR plus 1 ஃபார்முலா NCR into A power n minus R into B power R. ஸோ அப்போ T4 T3 plus 1 பிரிக்கிறோம் ஈக்குவல் டு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் NCR. அப்போ 6C3 A power n minus R. அப்போ ஏவுக்கு வேல்யூ இந்த X, n minus R. அப்போ 6 minus 3 into Bக்கு வேல்யூ இந்த Y, R வந்து 3. ஓகேங்களா? அப்போ 6C3 வேல்யூ பார்த்தினாக்கா 6 into 5 into 4 by 1 into 2 into 3. ஸோ கேன்சல் பண்ணலாம், 3 6 கேன்சல் பண்ணாக்கா 2 வரும். ஸோ வேல்யூ வந்து 20. ஓகேங்களா? 3 அந்த 6 ஆனால் 2 வரும், 2 கேன்சல் பண்ணாக்கா 5 4 20. ஸோ 20 x power 3 to y power 3. ஓகேங்களா? ஸோ இதுதான் மிடில் டைம். இப்போ 20 x power 3 y power 3 இதுதான் மிடில் டைம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.4. எக்ஸாம்பிள் 5.4 find the middle term in the expansion of x plus y power 7. இதுக்கு மிடில் டைம் கேட்குறாங்க. அப்போ பவர் பார்க்கணும், அதாவது என்னோட வேல்யூ பார்க்கணும். என்ன பாருங்கள் 7 இஸ் ஆடு. இப்போ ஆட் நம்பர் இருந்தாக்கா 2 மிடில் டைம், என்னோட வேல்யூ வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சாக்கா 1 மிடில் டைம், ஒரே மிடில் டைம் தான். ஓகேங்களா? இப்போ என்னோட வேல்யூ என்ன வந்துருப்பேன்னு 7. இப்போ 7ன்றது ஆட் நம்பரு. இப்போ ஆட் நம்பர் வந்தாக்கா 2 மிடில் டைம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ A equal to X, B equal to Y, n equal to 7. ஸோ அப்போ n is odd, there are 2 middle terms and they are given by, அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா n plus 1 by 2 and n plus 3 by 2. ஃபஸ்ட்டு n plus 1 by 2 கண்டுபிடிப்போம், அப்புறம் n plus 3 by 2 கண்டுபிடிப்போம். ஸோ மிடில் டேர்ம்ஸ் ஆர், இப்போ n-க்கு வேல்யூ இந்த 7 plus 1 by 2 and 7 plus 3 by 2. ஸோ கேன்சல் பண்ணினாக்கா என்ன வரும், 8 by 2, 10 by 2. அப்போ கேன்சல் பண்ணினாக்கா 4, 5 வரும். இப்போ மிடில் டேர்ம்ஸ் வந்து 2 மிடில் டேர்ம்ஸ், அந்த ஃபோர்த் டேர்ம் அண்டு ஃபிஃப்த் டேர்ம் தான் மிடில் டேர்ம், ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் டேர்ம். இப்போ T4 கண்டுபிடிக்கணும், T5 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு T4 கண்டுபிடிக்கலாம், ஃபோர்த் டேர்ம் வந்து ஃபிஃப்த் டேர்ம்ஸ் ஆகுது மிடில் டேர்ம்ஸு. பட் டு ஃபைண்ட் ஃபோர்த் டேர்ம், பட் 4 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 3 plus 1 பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆரோட வேல்யூ 3 வந்துடும். இப்போ TR plus 1 ஃபார்மாக ரைட் பண்ணிச்சு. ஸோ அப்போ T4 T3 plus 1 ஈக்குவல் டு பிரிக்கணும். அப்போ NCR, அப்போ 7C3 A power n minus R. ஏக்கு வேல்யூ என்னப்பா X, n minus R. அப்போ 7 minus 3 into Bக்கு வேல்யூ into Y. அப்போ Y power 3. ஸோ அப்போ 7C3 வேல்யூ பார்த்தினாக்கா 7 into 6 into 5 by 1 into 2 into 3. இந்த 6 இந்த 2 3 கேன்சல் பண்ணிடலாம், 7 5 35 வந்துடும். இப்போ 35 into X power 4 into Y power 3 வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மிடில் டேர்ம், அது ஃபோர்த் டேர்ம் தான் மிடில் டேர்ம். இது 1 மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும், ஃபிஃப்த் டேர்ம் தான் செகண்ட் மிடில் டேர்மு. ஸோ T5 கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி பிரிக்கலாம், T5 4 plus 1 பிரிக்கலாம். அப்போ ஆரோட வேல்யூ 4 வந்துடும். ஸோ அதே சேம் ஃபார்முலா T4 plus 1 ஈக்குவல் டு 7C4 into X power 7 minus 4 into Y power 4. ஸோ 7C4 வேல்யூ வந்து 35. ஓகேங்களா? அது அதே தான் வரும், எக்ஸ்பிளைன் பண்ணால் அதே தான் வரும். நெக்ஸ்ட் X power 7 minus 4னாக்கா 3 வந்துடும். அப்போ X power 3 into Y power 4. இப்போ செகண்ட் மிடில் டேர்ம்னா T5 is 35 X power 3 Y power 4. That's all. Next example 5.5. Find the coefficient of x power 6 in the expansion of 3 plus 2x power 10. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் பவர் 6 உடைய கோஷன் கேரம், இது ஆல்ரெடி எக்ஸைஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ பர்டிகுலர் டேர்ம்ஸ் உடைய கோஷன் கேர்னாக்கா TR plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ A equal to 3, B equal to 2x, n equal to 10, ஸோ R equal to 6. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பவர் எதோட கோஷன் கேரங்களோ அதான் 6. ஓகேங்களா? TR plus 1 equal to NCR into A power n minus R into B power R. ஸோ அப்போ R equal to 6னாக்கா எப்படி பிரிக்கணுங்க 7 வரும், 7th டேர்ம் தான் வரும். ஓகேவா?
இப்போ t 6 plus 1 equal to 10c6 3 power 10 minus 6 2x power 6 வரும். ஸோ 10c6என்றதை எப்படி பண்ணலாம்னாக்கா NCR equal to NC n minus r அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த 10c6 ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 10c 10 minus 6 into 3 power 10 minus 6 போடலாம். 2x power 6 அப்படியே power 6 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ 10c 4 into 3 power 4 into 2x power 6 10c 4x பண்ணினாக்கா 10 into 9 into 8 into 7 by 4 into 3 into 2 into 1 வரும். இந்த 4 8 கேன்சல் பண்ணால் 2 வரும். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். 3 9 கேன்சல் பண்ணாக்கா 3 வரும். ஸோ அப்போ 10 into 3 into 7 மல்டிப்ளை பண்ணினாக்கா 210 வரும். into 3 power 4 into 2x power 6 அப்போ 2 power 6 into x power 6 பண்ணலாம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 6 is 210 into 3 power 4 into 2 power 6. Next example 5.6. Find the coefficient of x cube in the expansion of 2 minus 3x power 7. x power 3 உடைய கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்க. இப்போ a equal to b equal to minus 3x n equal to 7 r equal to 3 வரும். ஓகேங்களா? r equal to 3. ஸோ அப்போ t r plus 1 equal to ncr and a power n minus and b power r. அப்போ t 3 plus 1 is equal to 7c3 into 2 power 7 minus 3 into minus 3x power 3. ஓகேங்களா? இப்போ 7c3 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 7 into 6 into 5 by 3 into 2 into 1 வரும். இந்த 2 into 6 கேன்சல் பண்ணாக்கா 3 வரும். இந்த 3 கேன்சல் ஆகிடும். 7 5 35 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 power 4 into minus 3x power 3 வரும். ஸோ அப்போ 35 into 2 power 4 into இந்த minus 3x கியூப் பண்ணினாக்கா minus 27 into x கியூப்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 35 into இந்த 2 power 4 வேல்யூ வந்து 16 into minus 27 x கியூபு. ஸோ மல்டிப்ளை பண்ணினாக்கா 35 into 16 into minus 27 மல்டிப்ளை பண்ணினாக்கா minus 15,120 வரும். x கியூப் வரும். ஸோ அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கியூப் இஸ் minus 15,120. Next example 5.7. The second, third and fourth term in the binomial expansion of x plus a power n are 240, 720 and 1080. For a suitable value of x, find x a n. 3 values கேட்குறாங்க. ஸோ என்ன கிவன் கொடுத்துறாங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷனுடைய செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்மு ஃபோர்த் டேர்ம் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ பைனாமியல் a plus b power n ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏவுக்கு எக்ஸு, பிக்கு வந்து a அண்ட் n ஈக்குவல் டு n தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ டிஆர் ஃபார்முலா யூஸ் பண்ணி செகண்டு தேர்டு ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். அதோட வேல்யூஸ் தான் கொடுத்துருவோம். 240, 720, 1080. ஓகேங்களா? அந்த டேர்மு ஃபைன் பண்ணி அதை ஈக்குவல் பண்ணி எக்ஸு ஏ என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணும். ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ணுறீங்க ஃபார்முலாவில். ஸோ கிவன் T2 ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம்னாக்கா T2. ஓகேங்களா? இப்போ T2ஓட வேல்யூ வந்துனாக்கா 240. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம் T3 வேல்யூ வந்து 720. ஃபோர்த் டேர்ம் T4 ஈக்குவல் டு 1080 கொடுத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ T2 ஈக்குவல் டு ஃபஸ்ட் எடுத்துறீங்க. T2 ஈக்குவல் 240. இப்போ T2ன்றதை எப்படி பிரிக்கிறோம்னாக்கா T1 plus 1 அதாவது TR plus 1 ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த 2ன்றதை 1 plus 1 பிரிக்கிறோம். இப்போ ஆரோட வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? ஸோ இப்போ T1 plus 1 ஈக்குவல் டு NC1 x power n minus 1 to a power 1. ஸோ அப்போ T2 இஸ் ஈக்குவல்னா வரும்னாக்கா NC1 x power n minus 1 வரும் இன்ட்டு ஏன்னு வரும். அப்போ T2 தான் வேல்யூ கொடுத்துறாங்க 240. அப்போ 240 இஸ் ஈக்குவல் டு NC1 இன்ட்டு x power n minus 1 to a. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டேர்ம்னா கொடுத்துறாங்கனாக்கா T3 720 கொடுத்துறாங்க. அப்போ ஆர் பார்த்தீங்கன்னாக்கா 2 வரும். இந்த T3 எப்படி பிரிக்கலாம்னாக்கா T2 plus 1 பிரிக்கலாம். அப்போ ஆருக்கு வேல்யூ 2 வந்துடும். ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாக்கா T2 plus 1 ஈக்குவல் டு NC2 into x power n minus 1 to a power 2ன்னு பிரிக்கலாம். ஸோ அப்போ T3 இஸ் ஈக்குவல் டு NC2 into x power n minus 20 a square. இப்போ T3 தேர்ட் டேர்ம் வேல்யூ வந்து 720 கொடுத்துறாங்க. ஸோ 720 இஸ் ஈக்குவல் டு NC2 into x power n minus 20 a square பண்ணலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைம் கொடுத்துறாங்க. ஃபோர்த் டைம் T4 ஈக்குவல் டு 1080. அப்போ T4 எப்படி பிரிக்கலாம்னாக்கா T3 plus 1 பிரிக்கலாம். அப்போ ஆரோட வேல்யூ வந்து 4 ஆகிடும். 3 ஆகிடும். அப்போ T3 plus 1 இஸ் ஈக்குவல் டு NC3 into x power n minus 3 into a power 3. ஸோ T4 இஸ் ஈக்குவல் டு NC3 into x power n minus 3 into a cube ஆகிடும். இப்போ ஃபோர்த் டைமோட வேல்யூ வந்து 1080 கொடுத்துறாங்க. ஸோ 1080 ஈக்குவல் டு NC3 into x power n minus 3 into a cubeன்னு இருக்கும். ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி a வேல்யூ n வேல்யூ x வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிவைடிங் 2 by 1 எடுத்துக்கிறீங்க. செகண்ட் ஈக்குவேஷனு
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டேட் பண்ணுறீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா NC2 x power n minus 2 into a square divided by ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா NC1 x power n minus 1 into a equal to 720 by 240. ஓகேங்களா? ஸோ அப்போ கேன்சல் 0 0 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 24 கேன்சல் பண்ணாக்கா 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? 72. ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். NC2 அர்த்தம் 2 டேர்ம்ஸ் வரணும். n into n minus 1 வரணும், 2 into 1 வரணும், 1 into. ஓகேங்களா? இன்ட்டு x power n minus 2 a square by டினாமில் NC1 வேல்யூ n ஆகிடும், x power n minus 1 a ஈக்குவல் டு 3ன்னு இருக்கும். ஸோ காமன் டைம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ n கேன்சல் ஆகிடும், இந்த a கேன்சல் ஆகும், ஒரு a கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டைம்ஸ் என்ன இருந்தாக்கா n minus 1 இருக்கும் பை 2ன்னு இருக்கும் இன்ட்டு x power n minus 2 இன்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிற இந்த x power n minus 1 நியூமரேட்டர் வரும்போது பவர் வந்து மைனஸ் ஆகிடும். x power n minus 1 இருக்குல்ல, இந்த x power n minus 1 நியூமரேட்டர் வரும்போது x power minus n plus 1 ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு 3ன்னு வரும். ஒரு a1 இருக்குது ஈக்குவல் டு 3. ஸோ நெக்ஸ்ட் n minus 1 by 2 இன்ட்டு x power n minus 2 x power minus n plus 1 பேஸ் சேம் வந்தால் பவர் ஈக்குவல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ x 1 டைம்ஸ் ரைட் பண்ணிட்டு பவர் ஆட் பண்ணினா n minus 2 minus n plus 1 இன்ட்டு a ஈக்குவல் 3. ஸோ அப்போ n minus 1 by 2 இன்ட்டு x power minus 1 வரும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் n மைனஸ் கேன்சல் ஆகிடும், minus 2 plus 1 இருக்கும், மைனஸ் பண்ணால் minus 1 வரும். அப்போ x power minus 1 இன்ட்டு a ஈக்குவல் டு 3 வந்துடும். இப்போ n minus 1 by இந்த x power minus 1 இருக்குது, அப்போ டினாமினேட்டர் போகும்போது x ப்ளஸ் ஆகிடும் பவர். ஸோ அப்போ n minus 1 by x இன்ட்டு a ஈக்குவல் டு இந்த 2 வந்து இன்சைடு வரும்போது மல்டிப்ளை ஆகிடும், 3 2 6 ஆகிடும். ஸோ அப்போ a by x ஈக்குவல் டு 6 இன்ட்டு இந்த n minus 1 அந்த சைடு போயிடுச்சுனாக்கா டிவைட் ஆகிடும். அப்போ 6 by n minus 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது நம்பர் 4ன்னு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க, 3யும் 2 எடுத்து டிவைட் பண்ணுறீங்க. தேர்ட் ஈக்குவேஷன் 2 செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறீங்க. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா NC3 x power n minus 3 into a cube by second equation பார்த்தீங்கன்னா NC2 into x power n minus 2 a square equal to 1080 by 720. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. NC3 n into n minus 1 into n minus 2 பண்ணலாம், பை 1 into 2 into 3 into x power n minus 3 into a cube வரும். டினாமினேட்டரில் NC2 இருக்குது, n into n minus 1 by 1 into 2 into x power n minus 20 a square ஆகிடும் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணாக்க 108 by 72 வரும். நெக்ஸ்ட்டு காமன் டைம் கேன்சல் பண்ணால் 2 2 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு n கேன்சல் ஆகிடும், n minus 1 n minus கேன்சல் ஆகிடும். இந்த a ஸ்கொயர் a கியூப் கேன்சல் ஒரு a இருக்கும். இப்போ ரிமைனிங் டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 72 இந்த 108 கேன்சல் பண்ணாக்கா 12 by 8ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அகைன் கேன்சல் பண்ணாக்கா 3 by 2ன்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிமைனிங் டைம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா n minus 2 by 3ன்னு இருக்கும் இன்ட்டு x power n minus 3 இன்ட்டு ஏன்னு இருக்கும். டினாமினேட்டரில் இருக்கிற அந்த x power n minus 2 நியூமரேட்டர் வரும்போது x power minus n plus 2 ஆகிடும் இன்ட்டு ஏன்னு இருக்கும் ஈக்குவல் டு 3 by 2. ஸோ n minus 2 by 3 இன்ட்டு பேஸ் சேம் தான் பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸை வந்து கம்பைன் பண்ணினாக்கா x power n minus 3 minus n plus 2 வரும் இன்ட்டு a ஈக்குவல் டு 3 by 2 வரும். நெக்ஸ்ட்டு n minus 2 by 3 இன்ட்டு x power plus n minus n கேன்சல் ஆகிடும், minus 3 plus 2 இருக்கும். ஸோ minus 1 வரும் இன்ட்டு a ஈக்குவல் டு 3 by 2. ஸோ அப்போ n minus 2 by 3 இன்ட்டு இந்த எக்ஸ் டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம். டினாமினேட்டர் கொண்டு போயிட்டாக்கா a by x வந்துடும் ஈக்குவல் டு 3 by 2. நெக்ஸ்ட் a by x மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த n minus 2 by 3 ஆன்சர் ரிமூவ் பண்ணால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஸோ அப்போ a by x ஈக்குவல் 3 by 2 இன்ட்டு 3 by n minus 2 வந்துடும். ஸோ அப்போ a by x ஈக்குவல் டு இதில் மல்டிப்ளை பண்ணினாக்கா 9 by 2 இன்ட்டு n minus 2 வரும். ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு a by x கண்டுபிடிச்சிருக்கோம், அது ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுருக்கோம், இது ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுருக்கோம். இதுவும் a by x தான். இப்போ ரெண்டுக்கும் a by x தான் வந்திருக்கு. அப்போ ஃப்ரம் 4 and 5 ஈக்குவல் பண்ணுறோம். ரெண்டுமே a by x தானே. ஸோ அப்போ 4 and 5 ஈக்குவல் பண்ணினாக்கா ரெண்டுமே a by x தான். அதனால் ரெண்டு வேல்யூவும் ஈக்குவல் பண்ணுறீங்க. இப்போ 6 by n minus 1 ஈக்குவல் டு 9 by 2 into n minus 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினாக்கா ஸோ 6 into 2 into n minus 2 ஈக்குவல் டு 9 into n minus 1. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணாக்கா 12 into n minus 2 ஈக்குவல் டு 9n minus 9 வந்துடும். 9 உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா ஸோ 12 உள்ள மல்டிப்ளை பண்ண 12n minus 24 ஈக்குவல் டு 9n minus 9 வரும். எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தீங்கன்னாக்கா 12n minus 24 minus 9n plus 9 equal 0 வந்துடும். ஸோ 12nல 9n மைனஸ் பண்ணால் 3n ஆகிடும். ஸோ 24 மைனஸ் ப்ளஸ் 9 இருக்குது, மைனஸ் பண்ணால் minus 15 வந்துடும் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 3n ஈக்குவல் டு 15, n ஈக்குவல் 15 by 3. ஸோ கேன்சல் பண்ணாக்க n ஈக்குவல் டு 5. என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூவும் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஸோ
n equal to 5 என்றத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா NC1 x power n minus 1 ta equal to 240. ஸோ அப்போ n-க்கு வேல்யூ 5 அப்ளை பண்ணாக்கா 5c1 into x power 5 minus 1 into a equal to 240. ஸோ 5c1 வேல்யூந்து 5 ஆகிடும், x power 4 into a equal to 240 வந்துடும். இது நம்பர் 6னு வச்சுங்க. ஸோ சப்ஸ்டியூட் n equal to 5 in ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணி ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தா a by x equal to 6 by n minus 1. ஸோ அப்போ அதில் n-க்கு வேல்யூ 5 அப்ளை பண்ணினாக்கா a by x equal to 6 by 5 minus 1. அப்போ a by x equal to 6 by 4 வரும். ஸோ a by x equal to கேன்சல் பண்ணால் 3 by 2 வரும். ஸோ நம்பர் 7 வச்சுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிவைட் 6 and 7. 6 and 7 டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 5x power 4 into a by x equal to 240 by 3 by 2 ஓகேங்களா. இப்போ 5x power 4 into a into a by x ரெசிப்ரோக்கல் பண்ணாக்கா x by a ஆகிடும் ஈக்குவல் டு 240 into 3 by 2 ரெசிப்ரோக்கல் பண்ணாக்கா 2 by 3 வந்துடும். ஸோ a கேன்சல் ஆகிடும். இந்த 3 and 240 கேன்சல் பண்ணாக்கா 18 வந்துடும். ஸோ அப்போ 5 into x power 5 வந்துடும் ஓகேங்களா. 5 into x power 5 எனக்கு x power 4 இருக்குது இன்ட்டு ஒரு x இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ 5x power 5 ஆகிடும் ஈக்குவல் டு 80 into 2 மட்டும் பண்ணால் 160 வந்துடும். ஸோ அப்போ x power 5 மட்டும் வச்சுட்டு இந்த 5 ஆன்சர் பண்ணாக்கா டிவைட் ஆகிடும். இப்போ 160 by 5 5 கேன்சல் பண்ணினாக்கா 32 வரும். இப்போ x power 5 equal 32நாக்கா அப்போ x வேணும் நம்மளுக்கு ஓகேவா. அப்போ பவர் 5 இருக்கிறதால 32 வந்து 5 டைமாக பிரிக்கிறோம். அப்போ 32 ரூட் எதுனாக்கா இந்த 32 வந்து 2 into 2 into 5 டைம்ஸ் பிரிக்கலாம். அப்போ 5 2க்கு ஒரு 2 எடுக்கலாம். அப்போ x equal to 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் x equal to 2 இன் செவன்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. செவன்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா a by x equal to 3 by 2. a by x வேல்யூ வந்து 2 அப்ளை பண்ணிடுங்க. x வேல்யூ வந்து 2 equal to 3 by 2. ஸோ a வேணுனாக்கா இந்த 2 to கேன்சல் பண்ணாக்கா a equal to 3. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.8 expand 2x minus 1 by 2x power 4 எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது மைனஸ் வந்துருக்காங்க. மைனஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். a minus b power n ஃபார்மில் யூஸ் பண்ணணும் பைனாமியல் ஃபார்மில். ஸோ அப்போ ஏக்கு வேல்யூ 2x பிக்கு வேல்யூ 1 by 2x n-க்கு வேல்யூ வந்து 4 ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணும்போது ஃபார்முலாவில் 2x power 4 minus 4c1 into 2x power 4 minus 1 1 by 2x power 1 plus 4c2 into 2x power 4 minus 2 into 1 by 2x power 2 minus 4c3 into 2x power 4 minus 3 into 1 by 2x power 3 plus last time பண்ணாக்கா b power n வரும் 1 by 2x power 4. ஸோ வேல்யூஸ் பண்ணாக்கா 2x power 4 minus 4c1 வேல்யூந்து 4 ஆகிடும். 2x power 4 minus 1 இருந்து 2x power 3 ஆகிடும். 1 by 2x plus 4c2 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 4 into 3 by 2 into 1 கேன்சல் பண்ணாக்கா 2 3 6ன்னு வரும். ப்ளஸ் 2x power 2ன்னு வரும். 1 by x 1 by 2x ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் பண்ணால் 1 by 4x ஸ்கொயர் வந்துடும். மைனஸ் 4c3 வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 4c1 வேல்யூ வந்து 4 ஆகிடும். 2x power 4 minus 3 இப்போ 2x power 1 ஆகிடும். 1 by 2x கியூப் பண்ணினா 1 by 8x கியூப் ஆகிடும். ப்ளஸ் 1 by 2x power 4 வந்து பண்ணாக்கா 1 by 16x power 4 ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் வந்து 2x power 4 இருந்தது பண்ணிங்கனாக்கா 16x power 4 ஆகிடும். நெக்ஸ்ட்டு minus 4 into 8x cube 1 by 2x plus 6 into 4x square 1 by 4x square வரும். minus 4 into 2x into 1 by 8 cube ஆகிடும். ப்ளஸ் 1 by 16x power 4 ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2xையும் 2வையும் இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 வந்துடும். இந்த எக்ஸையும் இந்த x கேன்சல் பண்ணால் x ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 4ஐயும் 4 கேன்சல் பண்ணால் x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 4ஐயும் இந்த 8 கேன்சல் பண்ணால் 2 வரும். இந்த 2வையும் 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த x ஒரு x கேன்சல் ஆகிட்டு x ஸ்கொயர் வந்துடும். ரிமைனிங் டைம்ஸ் பண்ணால் 16x power 4 minus 2 into 8 into x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணினாக்கா 16x ஸ்கொயர் வந்துடும். நெக்ஸ்ட்டு 6 மட்டும் இருக்கும். இங்கே மைனஸ் 1 by x ஸ்கொயர் இருக்கும். ப்ளஸ் 1 by 16x power 4 வரும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.9 expand x ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் பவர் 5 ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயர் பவர் 5. இது எக்ஸைஸில் ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் போட்டோம் அதே மாடல் தான் இது. ஸோ லெட் ரூட் ஆஃப் 1 minus x ஸ்கொயரை ஏன்னு வச்சுக்கிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். நம்ம இல்லை ஒய்னு வச்சுக்கலாம், ஏ வச்சுக்கலாம், எதுவும் வச்சுக்கலாம். பண்ணும்போது நம்மள x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 5 வந்துடும். x ஸ்கொயர் மைனஸ் ஒய் பவர் 5 வந்துடும். ஸோ அப்போ இதில் ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a ப்ளஸ் பி பவர் n ஃபார்முலாவும் a மைனஸ் பி பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு a ப்ளஸ் பி பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ் பண்ணிடுறோம். செகண்ட் ப்ராக்கெட்டுக்கு a மைனஸ் பி பவர் n ஃபார்முலா எக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் டே மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒய்க்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ a ப்ளஸ் பி பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஏவுக்கு வேல்யூ x ஸ்கொயர், பிக்கு வேல்யூ ஒய், என்னுக்கு வேல்யூ 5.
ஸோ அப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 ப்ளஸ் 5c1 எக்ஸ் ஸ்கொயர் பவர் y மைனஸ் 1 y பவர் 1 ப்ளஸ் 5c2 எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 மைனஸ் 2 y பவர் 2 ப்ளஸ் 5c3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 5 பவர் 5 மைனஸ் 3 இன்ட்டு y பவர் 3 ப்ளஸ் 5c4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பவர் 5 மைனஸ் 4 இன்ட்டு y பவர் 4 ப்ளஸ் லாஸ்ட் டைம் y பவர் 5 வந்து. ஸோ அப்போ இது சிம்பிளை பண்ணினாக்கா நம்மளுக்கு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பவரில் மைனஸ் பண்ணாக்கா இது வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 2 ஹோல் பவர் 5 இருக்குது. பண்ணால் எக்ஸ் பவர் 10 வந்துடும். 5c1 வேல்யூ 5 வந்துடும். இது பண்ணால் எக்ஸ் பவர் 8 ஒய்னு வந்துடும். ப்ளஸ்ஸு 5c2 வேல்யூ 10 எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3 இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 6 வந்துடும். y ஸ்கொயர் ப்ளஸ் 5c3 வேல்யூ 10 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 4 வந்துடும். y கியூப் வந்துடும். ப்ளஸ் 5c4 வேல்யூ 5 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y பவர் 4 ப்ளஸ் y பவர் 5 வந்துடும். இது அப்படியே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராக்கெட் டேர்முக்கு நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம். செகண்ட் ப்ராக்கெட் டேர்ம் வேணாக்கா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் y பவர் 5 இருக்குது. இப்போ இது அப்படியே அப்ளை பண்ணாக்கா அதே டேர்ம்ஸ் தான் வரும். ஏன்னாக்கா என்ன மாறுனாக்கா சைன் மட்டும் தான் மாறும். ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் ஆல்டர்னேட்டாக போட்டால் போதும். வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எக்ஸ் பண்ணது அதே தான், சைன் மட்டும் தான் மாறும். ஆல்டர்னேட்டாக சைன் மாறிடும். இது வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணும்போது ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் டைம் மைனஸ் டைம் கேன்சல் பண்ணிட்டுனாக்கா நம்மளுக்கு என்ன ரிமைனிங் டைம்ஸ் எல்லாமே 2 டைம்ஸாக இருக்கும். எக்ஸ் பவர் 10 2 டைம்ஸாக இருக்கும். 10 எக்ஸ் பவர் 6 y ஸ்கொயர் 2 டைம்ஸ் இருக்கும். 5 எக்ஸ் ஸ்கொயர் y பவர் 4 2 டைம்ஸ் இருக்கும். எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கும். அப்புறம் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ எல்லாமே 2 டைம்ஸ் இருக்கிறதால 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 10 2 டைம்ஸ் ஆஃப் எல்லாமே இருக்குது. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய்க்கு ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்தோம்னாக்கா √1 - x² தான் எடுத்தோம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணாக்கா 2 × எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 20 எக்ஸ் பவர் 6 × √1 - x² ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 10x² ட்டு √1 - x² பவர் 4 ட்டு √1 - x² பவர் 4 ஈக்குவல் டு எப்படி பிரிக்கலாம்னாக்கா இந்த √1 - x பவர் 4ன்றதை எப்படி 2 டைம்ஸை பிரிக்கலாம். ஸ்கொயர் பண்ணும்போது நான் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ரூட். அப்போ 1 - x² × 1 - x² வரும். நெக்ஸ்ட்டு 2 × x பவர் 10 ப்ளஸ் 20 எக்ஸ் பவர் 6 மைனஸ் 20 எக்ஸ் பவர் 8 வரும். ப்ளஸ் 10 × x² × 1 - x² ஹோல் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு 2 எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 20 எக்ஸ் பவர் 6 மைனஸ் 20 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 10 எக்ஸ் பவர் ஸ்கொயர்னு இருக்கும். இது a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் எக்ஸ் பண்ணினாக்கா 1 ஸ்கொயர் மைனஸ் 2 × 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 வரும். இப்போ 2 × எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 20 × எக்ஸ் பவர் 6 மைனஸ் 20 × x பவர் 8 ப்ளஸ் 10 x ஸ்கொயர் இன்ட்டு சிம்பிளை பண்ணாக்கா 1 - 2 x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 வரும். ஸோ அப்போ 2 எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 20 எக்ஸ் பவர் 6 மைனஸ் 20 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 10 x ஸ்கொயரால் உள்ள மல்டிப்ளை பண்ணினாக்கா 10 x ஸ்கொயர் மைனஸ் 20 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 10 x பவர் 6 ஆகிடும். பவர் வைஸ் ஆர்டராக எழுதும்போது 2 எக்ஸ் பவர் 10 மைனஸ் 20 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 30 எக்ஸ் பவர் 6 மைனஸ் 20 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 10 x ஸ்கொயர்னு வரும். ஸோ 2 காமன் வெளியே எடுத்துனாக்கா 2 × எக்ஸ் பவர் 10 மைனஸ் 10 எக்ஸ் பவர் 8 ப்ளஸ் 15 எக்ஸ் பவர் 6 மைனஸ் 10 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். Next, example 5.10, using binomial theorem, prove that 6 power n minus 5n always leaves remainder 1 when divided by 25 for all positive integer n. இதே மாடலில் சம்ஸ் வந்து எக்ஸசைஸில் பண்ணியிருக்கோம். 9 power n plus 1 போட்டிருப்போம்ல, அதே மாடல் தான் அது. ஸோ இப்போ இதில் என்ன சொன்னாக்கா ரிமைண்டர் வந்து 1 வரணும், இஸ் டிவிசிபிள் பை 25 வரணும். 25 டிவைட் ஆகணும், ரிமைண்டர் 1 வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ டு ப்ரூவ் தட் இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் 6 power n minus 5n equal to 25k plus 1 மட்டும் ப்ரூவ் பண்ணாலே போதும் ஃபார் சம் இன்டிஜர் k. ஸோ அப்போ a plus b power n ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க. எது எடுத்துனாக்கா 6 power n இருக்குல்ல, அது மட்டும் எடுத்துகிட்டு அதை பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ a equal to 1, b equal to 5, n equal to n எடுத்துங்க. அந்த 6 power n மட்டும் எடுத்து அந்த 6 வந்து 1 plus 5னு பிரிக்கிறீங்க. 1 plus 5 power n பிரிச்சினாக்கா ஏக்கு வேல்யூ 1 வரும், பிக்கு வேல்யூ 5 வரும், n வேல்யூ n வரும். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணினாக்கா 1 power n plus nc1 into 1 power n minus 1 into 5 power 1 plus nc2 into 1 power n minus 2 into 5 square plus data plus last time 5 power n வந்து. இப்போ 1 plus 5 power n equal to 1 power n 1 தான் வரும் plus nc1 into
1 power n minus 1 1 தான் வரும் இன்ட்டு 5 power 1 வந்து 5 ப்ளஸ் NC2 இன்ட்டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் NC3 இன்ட்டு 5 கியூப் ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 5 power n வரும். இப்போ 6 power nக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 ப்ளஸ் 5n ப்ளஸ் 25 NC2 ப்ளஸ் 125 NC3 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 5 power n வரும். ஓகேங்களா? இப்போ 6 power nக்கு 1 ப்ளஸ் 5n ப்ளஸ் 25 NC2 25 காமனாக எடுக்கலாம் பாருங்கள். தேர்ட் டேர்ம்லேருந்து 25 காமனாக வெளியே எடுத்துனாக்கா NC2 ப்ளஸ் 5 NC3 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் லாஸ்ட்டில் 5 NC2 வந்துடும். இப்போ ஃபுல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா 6 power n மைனஸ் 5n. ஓகேங்களா? இப்போ 6 power n மைனஸ் 5n பண்ணினாக்கா இந்த எக்ஸ்பென்ஷனில் 5n மைனஸ் பண்ணினாக்கா என்ன ஆகிடும்? அந்த 5n ப்ளஸ் 5n மைனஸ் 5n கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா 1 ப்ளஸ் 25 இன்ட்டு NC2 ப்ளஸ் 5 NC3 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் 5 power n மைனஸ் 2 வந்துடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 வருது, அதுக்கப்புறம் செகண்ட் டேர்ம் வந்து 25 இன்ட்டு சம்திங் வருது. இப்போ செகண்ட் டேர்ம் வந்து 25 விடாமா 25 இருக்குது ப்ளஸ் 1 ரிமைண்டர் வருது பாருங்கள். அப்போ 1 ப்ளஸ் 25 கே. இப்போ கே பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? அப்போ 25 டிவைட் ஆகும், அதே சமயத்தில் 1 வந்து ரிமைண்டர் வருது பாருங்கள். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ தஸ் 6 power n minus 5n always leaves remainder 1 when divisible by 25 for all positive integer n. Next example 5.11, find the last 2 digit of the number 7 power 400. இதே மாடலில் நம்ம எக்ஸசைஸில் சம் பண்ணியிருக்கோம். 3 power 600 போட்டிருப்போம். இங்கே வந்து 7 power 400. ஓகேங்களா? இங்கே லாஸ்ட் 2 digit நான் கேட்குறேன். ஸோ அப்போ 7 power 400 எப்படி பிரிக்கலாம்னாக்கா 7 ஸ்கொயர் பவர் 200 பிரிக்கலாம். ஸோ 7 ஸ்கொயர்னா 49. இப்போ 49 power 200. இந்த 49 50 minus 1 பிரிக்கலாம். 50 minus 1 power 200. ஓகேங்களா? அப்போ a minus b whole power n ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். a minus b whole power ஃபார்முலா ரைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு ஏக்கு வேல்யூ 50, பிக்கு வேல்யூ 1, n-க்கு 200. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 50 power 200 மைனஸ் 200c1 இன்ட்டு 50 power 200 மைனஸ் 1 இன்ட்டு 1 power 1 ப்ளஸ் டாட்டா ப்ளஸ் லாஸ்ட் டைம் 200c198 இன்ட்டு 50 power 200 மைனஸ் 198 இன்ட்டு 1 power 198 மைனஸ் 200c199 50 power 200 minus 199 into 1 power 99 plus last time பார்த்தீங்கன்னாக்கா 1 power 200. அப்போ லாஸ்ட் டைமுக்கு 2 டேர்ம் மட்டும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. லாஸ்ட் டைமு அதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் வந்து என்ன வரும்னாக்கா 0 and 1 தான் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 2 டைம் அப்படியே ரைட் பண்ணிட்டு டாட்டா ப்ளஸ் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் மட்டும் பாருங்கள். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1 power 200 1 வரும். அதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னாக்கா 199 இருக்குது. அப்போ 50 power 200 மைனஸ் 199 இருக்குது. 1 power 99 இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் டைம் வந்து 1 power 200 இருக்கா? லாஸ்ட் டைமு 1 power 200 1 இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி டைம் பார்த்தீங்கன்னாக்கா இது எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது 200c199க்கு வேல்யூ வந்து 200. 50 power 200 மைனஸ் 1னாக்கா 50 power 1 வருமா? 15 வந்துடும். 1 power 199 வந்து 1 தான் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி டைம் வந்து இது தெரியும் உங்களுக்கு. 200c198 வந்து 200c1 அப்படியே தான் இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0,1 தான் வரும். ஓகேவா? தட்ஸ் ஆல்.